ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு சிக்கனை அதே அளவுக்கு எடுத்து கொஞ்சம் கூட குலையாமல் பாத்திரத்தில் 6லேருந்து 7 பேர்த்துக்கு நல்ல டேஸ்ட்டாக ரொம்பவே அருமையாக பாய் வீட்டு பிரியாணி ஸ்டைலில் எப்படி சுவையான சிக்கன் பிரியாணி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல பிரியாணி மசாலாவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 5 கிராம் பட்டை எடுத்திருக்கேன். அதோட ஒரு 7லேருந்து 8 மட்டும் ஏலக்காய், கூடவே ஒரு 6லேருந்து 7 கிராம்பு. இவ்வளோதாங்க 1 கிலோ பிரியாணிக்கு நம்ம சேர்த்த போகிற கரம் மசாலா, பிரியாணி மசாலா இவ்வளோதான். இதை நல்லா இளஞ்சூட்டில் வறுத்துக்கோங்க. ஆயிலெலாம் போடக்கூடாது. ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸ் பவுடராக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதை தவிர வேறு எந்த கரம் மசாலாவோ பிரியாணி மசாலாவோ யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுட்டு பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 150 மில்லி ஆயில் போட்டுக்கிறேன். கூடவே நெய் 100 கிராம் நமக்கு தேவை. 1 கிலோ பிரியாணிக்கு முதல்ல ஒரு 50 கிராம் நெய்யை இந்த டைமில் போட்டுக்கலாம். மிச்சம் 50 கிராமை நம்ம தம் போடும்போது அந்த டைமில் கடைசியாக ஃப்ளேவர் வர்றதுக்காக சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக இதில் ஹோல் கரம் மசாலா, கொஞ்சம் பட்டை, ஒரு 4-5 ஏலக்காய், கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, அப்புறமா ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். எல்லாத்தையுமே போட்டுட்டு லைட்டாக இதை வதக்கிக்கலாம். அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த நெய் எண்ணெயில் இறங்குற மாதிரி வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 200 கிராம் எடுத்திருக்கேன். 200 கிராமை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்பயுமே தெரியும், பிரியாணிக்கு நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் இதை வதக்கணும். அடுத்ததாக இது கூட ஒரு 7லேருந்து 8, ஒரு 10 மிளகு அளவுக்கு நான் போட்டிருப்பேன். ஸோ அதை நெய்லேயே போட்டிருக்கணும், மறந்துட்டேன். ஸோ இந்த டைமில் நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துனோம்னா தான். இது ஒரு 1/4 கிலோ பக்கம் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக ஒரு சுற்று விட்டு போட்டுக்கோங்க. அம்மி இருந்தது அப்படின்னா லைட்டாக ஒரு தட்டி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் அப்படி உங்கள்கிட்ட அம்மி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு சுற்று மட்டும் விட்டு ஒன்றும் பாதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டுக்கணும். இப்போ இதெல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அது நான் சொல்லிடுறேன் எவ்வளோ அரைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இஞ்சி 100 கிராம் அரைச்சிக்கோங்க. பூண்டு 125 கிராம் அரைச்சிக்கோங்க. இது எல்லாத்தையுமே அளந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5லேருந்து 6 போல் போட்டுக்கிறேன். போட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்தணும். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நல்லா நீல வாக்கில் அதே மாதிரி கட் பண்ணி 200 கிராம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் சக்தி பிராண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த மிளகாய்த்தூள் அதான் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் போட்டிருக்கிறேன். அப்புறமா நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா பொடியும் இந்த டைமில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா வதக்கினதும் இதில் கெட்டியான தயிர் சேர்த்த போகிறோம். தயிர் 1/4 லிட்டர் நான் சேர்த்துருக்கிறேன். நல்லா கெட்டியான தயிர் 1/4 லிட்டர் சேர்த்து நல்லா எண்ணெய் தெளிகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை ரெண்டையுமே நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் அதே மாதிரி நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. அடுத்ததாக இதில் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். நான் 1 கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ அளவுக்கு சிக்கன் பீஸஸ் சேர்த்துருக்குறேன். நீங்கள் 1 கிலோவுக்கு 1 கிலோ அதை விட அதிகம் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். 1 கிலோவோட கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணிக்கு நல்லா இருக்காது. எப்பயுமே ஈக்குவல் குவான்டிட்டி, அப்படி இல்லைன்னா சிக்கன் பீஸோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். அப்படி போட்டுக்கோங்க.
இப்போ ஓரளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரே 1 கப் மட்டும், அதாவது 1 டம்ளர் தண்ணி மட்டும் நான் வந்து இப்போ சேர்த்துட்டு இதை வந்து வேக வைக்க போகிறேன். இப்போ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் அப்படி இல்லைனா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு அதாவது ஒரு படி அரிசி எடுத்திருக்கோம். அதே படியில் வந்து 1.5 படி அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி, அந்த பக்குவத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி அந்த 1.5 லிட்டரில் தான் நான் 1 கப் மட்டும் முதல்லையே எடுத்து ஊற்றிட்டேன். ஸோ மிச்சம் இருக்கிற தண்ணி இப்போ சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இந்த மாதிரி அரிசி வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து மறுபடியும் வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம கழிஞ்சு வச்சுருக்கிற அரிசி 1 கிலோ வந்து சீரக சம்பா அரிசியை கரெக்டாக 25 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். சிக்கன் வந்து நீங்கள் வதங்குற டைமில் ஊற வச்சிங்கனாலே சரியாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருங்க. 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி போயிடும். இப்போ தண்ணியும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ ஜூஸை வந்து நான் பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் 1 கிலோ பிரியாணிக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சரியாக இருக்கும். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா நெய், அந்த ஒரு 50 கிராம், ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் இருக்கும். அதை வந்து மேலே இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலையும் அப்புறமா புதினா இலையும் சேர்த்துக்கிறேன் கடைசியாக. இந்த மாதிரி போடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு முதல்ல வந்து ஒரு பெரிய தோசை டவா ஒன்று, நல்லா வெயிட்டான தோசைக்கல்லாம், பழைய கல்லில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிரியாணி பாட்டை மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்கலாம். எங்கிட்ட வந்து அலுமினியம் ஃபாயில் இருந்ததுனால நான் அலுமினியம் ஃபாயில் போடுறேன். இது வந்து உள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து வெளியே விடாமல் நமக்கு நல்லா உள்ளே வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒயிட் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பொதுவாக. மாதிரி போட்டதுக்கப்புறமா அது மேலே மூடியை வச்சுட்டு நல்லா வெயிட்டான ஏதாவது ஒரு பொருளை வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி கூட நீங்கள் வைக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வெயிட்டான ஒரு கல் எங்கிட்ட இருக்கிறதுனால அதை வந்து மேலே வச்சிட்றேன். மீடியம் ஃப்ளேமில் கல்லை வந்து ஒரு 15 நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்த்துடலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. நீக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது, சான்ஸே இல்லை. ஸோ எஸ், சூப்பரான நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம இதை பிரேக் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. எஸ், கொஞ்சம் கூட குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அரிசி எப்படி வந்திருக்கு பாருங்கள். சிக்கனும் சூப்பராக வெந்து நல்ல வாசனையோட கமகமன்னு நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா பார்க்கும்போது. எஸ், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் சூப்பராகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சேர்த்த அந்த பிரியாணி மசாலா பொடி இருக்கு இல்லைங்களா, அதை கட்டாயம் செஞ்சு செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வீட்டில் போடுற கரம் மசாலாவை விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுற அந்த பிரியாணி மசாலா வந்து இந்த பிரியாணிக்கு நல்ல வாசத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு செய்கிறது ஈஸியாக நம்மளே வீட்டில் பண்ண முடியும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் எவ்வளோ தேவை அப்படிங்கிற அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.